ஹலோ. இப்போல்லாம் எனக்கு ஹாட் வாட்டர் கூட வைக்க தெரியாது அப்படிங்கிறத எல்லோரும் ப்ரவுட் மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நடுவில் போயிட்டு எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், யார்ரா இவ ஊர்க்கார புள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாங்க, நான் ஊர்க்கார புள்ள தான். அதில் எனக்கு ஆக்சுவலாக பெருமை தான். ஏன்னா நான் என்னோடய சர்வைவலுக்காக குக் பண்ணுறேன். யூஸ்வலி வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே வர ஃபர்ஸ்ட் தாட், இன்றைக்கி நம்ம நல்ல பிள்ளையாக இருக்க போகிறோமா இல்லை ஸ்விக்கி ஓப்பன் பண்ண போகிறோமா அப்படின்னு. ஆனால் கிச்சனை பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நம்ம ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் உமன், அதனால் நம்ம இன்றைக்கி சமைச்சு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிபிக்கு அம்மாவுக்கு கால் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக கால் எடுக்காமல் பழி வாங்கிடுவாங்க. சரின்னு ரெசிபிக்காக யூடியூப் பார்த்தா ஆன்ட்டி சொல்லுவாங்க, இதை மிஸ் பண்ணால் டேஸ்ட் வராது கண்ணு, அதை மிஸ் பண்ணால் டேஸ்ட் வராது கண்ணுன்னு. ஆனால் ஆன்ட்டி சொல்கிற ரெசிப்பியை பண்ண எனக்கு வராது கண்ணு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு 4-5 ரெசிபி பார்த்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நானே ஒரு ரெசிபி ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி நான் இன்றைக்கி ஃபார்ம் பண்ண போகிறது தாங்க சிம்பிளாக டிஃபன் சாம்பாரும் இட்லியும். நல்லா வந்தால் ஓகே அர்ச்சனா நீ ஒரு ப்ரவுட் செஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா வரலையா, நம்ம சமைக்கிறத தான் குறை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி எடுத்துகிட்டு சாம்பார் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு பார்த்தா அர்ச்சனா ப்ரவுட் செஃப் தான்.